ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். லாஸ்ட் எபிசோட்ல ஐஸ் ஆன் த வால் அப்படின்ற ஒரு கேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நார்மலா இந்த கேஸுக்கான ஸ்டோரி எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க பேரை போட்டுருவாங்க, இதுதான் இந்த கேஸோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த கேஸ்ல ஐஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்லி போட்டதும் நான் என்ன நினைச்சேன், அவங்க சிசிடிவி கேமராவை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நிஜமாலுமே செவுத்துல ஒரு கண்ணை காமிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேஸ்ல ஒரு வயசான லேண்ட்லார்ட், அந்த லேடி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு சொந்தம் யாருமே இல்லைன்றதுனால தன்னோட வீடு முழுக்கவே ஹோம்லெஸ் பீப்புளுக்கு டொனேஷனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொத்து எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டையுமே ஒரு கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக விலைக்கு வாங்குறத பார்த்துட்டு அவங்க வீட்லயே குடியிருக்கிற ஒரு அக்கா தம்பி அந்த லேண்ட்லார்ட கொலை பண்ணிட்டு அவங்கள மாதிரியே கெட்ட போட்டுட்டு அவங்க தான் லேண்ட்லார்ட் அப்படின்ற மாதிரி மாறு வேஷத்துல அங்க இருந்திருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த வீட்டுல குடியிருக்கிற ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்து அந்த வேஷம் போட்ட ஓனர் லேடி கிட்ட சண்டை போட போய் இது போலீஸ்க்கு தெரிய வந்து எல்லா குட்டும் வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கங்ஜோக்கு அந்த லேண்டை விலைக்கு வாங்கின அந்த குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கம்பெனி மேல சந்தேகம் வந்திருக்கும். அந்த சமயத்துல பார்த்து நம்ம டிடெக்டிவ்க்கு அவரோட இன்ஃபார்மர் கிட்ட இருந்து அந்த கம்பெனில வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி எனக்கு தெரியும், நீங்க வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. கங்ஜோ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளாம். நீ கால் சென்டர்ல இருக்க வேண்டியது அவசியம், நீ அங்க இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அதனால நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து போயிடுறாரு. டிடெக்டிவ் மோஜின் அந்த பக்கம் போனதுமே பக்கத்துல இருக்க ரூம்க்கு உள்ள இருந்து இந்த டீம் லீடர் வெளியே வராரு. இவ்வளவு நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் விட்டு கேட்டுட்டாரா இல்ல கேட்கல எதர்ச்சியா வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா இவங்களே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு தேசிக்கும் நானும் வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இல்லடா, எந்த நேரத்துல கால் சென்டர்ல இருந்து நம்மள கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, நீங்க இருக்க வேண்டியது அவசியம், அதனால நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு தேசிகையும் கழட்டி விட்டு நம்ம டிடெக்டிவ் மோஜின் மட்டும் தனியா கிளம்பி போய் தான் அந்த இன்ஃபார்மரை பாக்குறாரு. கங்ஜோக்கு ஒரே யோசனையா இருக்கு. அந்த தம்பி ஷின்யா அங்க விசாரணை பண்ணப்ப அவன் நடந்துகிட்ட விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எக்ஸாக்டா அந்த டிடெக்டிவ் அந்த ஷின்யாங் கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட டீலிங் போட்டுட்டீங்களா, அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் நீங்க இந்த மாதிரி அந்த வீட்டை விலைக்கு வாங்கி கொடுக்குறேன் வித்து கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க டீலிங் போட்டு தான் இந்த மாதிரி வேலையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்டப்பதான் அவன் ரொம்ப ஓவரா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம டிடெக்டிவ் வேற சொல்லியிருப்பா இல்லையா, அவன் கை நடுங்கிட்டே இருந்துச்சு, அவனுக்கு கையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. உடனே ஓகேனையும் பார்க்கையும் கூப்பிட்டு அந்த தம்பி ஷின்யாங்கோட மெடிக்கல் ரெக்கார்ட்ல இந்த மாதிரி கையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க ரைட் ஹேண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், நம்ம கிட்ட இருந்த எல்லா ரெக்கார்டையும் நாங்க வயலன்ட் கிரைம் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், நம்ம கிட்ட எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏதாவது தேடுடா, தேடி கண்டுபிடிக்கிற, எனக்கு இப்ப அவசியமா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க டிடெக்டிவ் மோஜின் அவரோட இன்ஃபார்மர் வந்து பாக்குறாரு. எங்கடா யாரையும் மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னா ஒருத்தரையும் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. நம்ம தான் சார் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் மீட் பண்ணணும். ஆக்சுவலா நீங்க சொன்ன கேஸ் எல்லாம் நம்ம நேரடியா போய் விசாரிச்சோம்னா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் முன்னாடி இந்த கம்பெனில வேலை பார்த்து இப்ப அந்த வேலையை விட்டுட்டு நின்ன ஒருத்தனை நான் புடிச்சு வச்சிருக்கேன், நான் ரொம்ப டேலண்டான ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வாயில வட சொல்லாம முதல்ல விஷயத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவன் என்கிட்ட சொன்னான் சார், ஆக்சுவலா அந்த கம்பெனில அவன் வேலை பார்த்தப்ப அது ஒரு சாதாரண வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா தான் இருந்துச்சான். அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர் இருப்பான்ல, அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்து போவானா, அதுவும் அவன் பேசும்போது பல்ல கடிக்கிற சத்தம் வேற கேட்குமா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபார்மர் சொல்றானா. இவங்க தேடிட்டு இருக்கிற ஆளுக்கும் இதே அடையாளத்தை தானே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இவனும் சொல்லவும் கிளம்புடா கிளம்புடா சீக்கிரம் போய் அவனை பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க ஓகேன்னு பார்க்கும் ரொம்ப சின்சியரா தேடிட்டு இருக்காங்க அந்த தம்பியோட மெடிக்கல் ரெக்கார்டை தேடுறதுக்காக. பார்க் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஷின்யாங் யாரு கூட சண்டை போட்டு கையை உடைச்சுக்கிட்டான், அதனால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அது ஒன்னும் சீரியஸான ஆபரேஷன் எல்லாம் கிடையாது, சாதாரண ஆபரேஷன் தான். ஆனாலும் அது சரியாகிறதுக்கு 6 மாசம் ஆகும். ஆனா இப்போ வந்து 2 மாசம் தான் இருக்குது. கண்டிப்பா அது குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவன் கையில பழைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் அம்மாவை 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது இவன் கை உடையறதுக்கு முன்னாடியே இவன் தலையில அடிச்சு கொலை பண்ணியிருந்தா மட்டும்தான் இவன் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா கொலை நடந்திருந்துச்சு அப்படின்னா இந்த தம்பிக்காரன் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஓகேன்னு இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். இங்க நம்ம டிடெக்டிவ் மோஜினோட பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான் இல்லையா, அவன் அவனோட அப்பாவுக்கு கால் பண்றான். தங்கம், அப்பா கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, இப்ப என்னால உன்னை பார்க்க வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல வெளியே எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, உங்க போன்ல நான் டிராக்கிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேனே, அதனால எப்போ நீங்க எங்க போனாலும் எனக்கு அது தெரிய வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ என்னை விட பெரிய டிடெக்டிவ் தான்டா, ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒன்னும் ஊர் சுத்துறதுக்காக போகல, ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், வேலை விஷயமா தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வெல்ஃபேர் சென்டர்ல இருந்து இன்னைக்கு பப்பட் ஷோ பண்றதுக்காக இங்க வராங்களாம், என் கூட சேர்ந்து அதை நீங்களும் பாக்குறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க, வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சாரிடா, அடுத்த தடவை கண்டிப்பா உன் கூட சேர்ந்து பாக்குறேன், இல்லன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் கூட பண்ணலாம், கவலைப்படாத, ஆனா இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இங்க இந்த ஓஹியான் கங்ஜோ கிட்ட என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியல. இவங்க நேரா கிளம்பி போய் அந்த டூப்ளிகேட் ஓனர் லேடியை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்சர்வேஷன் ரூம்ல வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடரும் அவரோட டிடெக்டிவ் டீமும் நின்று அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத. இங்க கங்ஜோ அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க, உங்க தம்பியால கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவரோட கையில அடிபட்டு இருந்திருக்கு, கண்டிப்பா நீங்களும் இதை பண்ணிருக்க
இருக்கிறதுக்கு வாய்ப்புல பண்ணவும் முடியாது. யார் இந்த கொலையை பண்ணுனாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஷிம்சன்ற லேடி நான் தான் பண்ணினேன், என் தம்பிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதை நான் தான் பண்ணினேன்றாங்க. கண்டிப்பா இதை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க போய் சொல்றீங்க. ஒருவேளை அந்த குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க தான் இது எதுவும் பண்ணாங்களா, உங்களை இந்த மாதிரி பண்ண சொல்லி இல்ல மிரட்டினாங்களா? ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை பத்தி பேசும்போதுதான் உங்க தம்பி ஒரு மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். அதே மாதிரிதான் இப்பவும் நீங்க அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை பத்தி பேசும்போது உங்க கண்ணுல பயம் தெரியுது. கண்டிப்பா அவங்களுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நீங்க அந்த டெட் பாடியை வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த டெட் பாடியோட ஸ்மெல் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள நீங்க குப்பையில சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதானே உண்மை அப்படின்னு கேட்டா அவங்க இல்லவே இல்ல, நான் தான் பண்ணேன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10 தடவையாவது கொஞ்சம் வளைச்சு கேட்டிருப்பா அந்த அம்மா. 10 தடவையும் நான் மட்டும் தான் பண்ணேன், என் தம்பி இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஓனர் லேடி போக்ஸோ இருக்காங்க இல்லையா, அவங்க சாகிறதுக்கு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு உயிரும் எழுதி வச்சிருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வெல்ஃபேர் சென்டருக்கு எழுதி வச்சாங்க இல்லையா, அந்த வெல்ஃபேர் சென்டருக்கு போட்ட லெட்டர் பாருங்க. அவங்க வீட்டுல ஒரு ஷேரை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அவங்க உங்களுக்காக யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட வீட்டுல ஒரு ஷேரை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த அம்மா பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நான் உண்மையை சொன்னா என்னையும் என் தம்பியையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கப்புறம் அந்த லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த உண்மையான ஓனர் லேடி போக்ஸோ ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குவாங்க. அதனாலயே அந்த வீட்டுல கூடி இருக்கிற எல்லா டெனன்ட்க்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போன எபிசோட்ல ஒரு பிளாஷ்பேக்ல அந்த ஓனர் லேடி இந்த தம்பி ஷிம்யாங்க அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, ஆக்சுவலா அவன் கீழே கிடக்கிற உடஞ்ச கண்ணாடி துண்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் இவங்க போய் அடிச்சிருப்பாங்க. அது துப்புடான்னு சொல்லிட்டு அது வாயில இருந்த கண்ணாடி துண்டெல்லாம் துப்ப வச்சுட்டு இவனுக்கு அவங்க வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு உனக்கு சாப்பிடுறதுக்கு வேணா நான் வேற ஏதாவது வாங்கி தரேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா அவங்க கிட்ட பேசி இருந்திருப்பாங்க. அவங்களே அவங்க கையால கிம்ச்சி செஞ்சு அவங்க வீட்டுல குடியிருக்கிற எல்லாருக்குமே அவங்க ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த அக்கா தம்பிக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தம்பியை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவனுக்கு நிறைய சாப்பிட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த அக்கா ஷிம்சன் மார்க்கெட்ல ஏதோ கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு, ரோட்டு கடை மாதிரி. ஒரு நாள் இவங்களோட தம்பி அழுதுகிட்டே அவங்க அக்கா கிட்ட ஓடி வந்திருக்கான். அவன் கையை பூரா ரத்தமா இருந்திருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் தெரியாம பண்ணிட்டேங்க, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழுது இருக்கான். என்னடா ஆச்சு, என்னடா பண்ணுன அப்படின்னு கேட்டதுக்கு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போயிருக்கான் அவங்க அக்காவை. அந்த ஓனர் லேடியோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான். என் தம்பி ரொம்ப அப்பாவி, ரொம்ப இன்னசென்ட், அவனுக்கு யோசிச்சு செய்யற அளவுக்கு கண்டிப்பா புத்தி கிடையாது, ஆனா அவனோட இந்த இன்னசென்ஸை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு அந்த ஓனர் லேடி ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க. அவங்கள பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்கா ஷிம்சன் போய் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. என்னடாச்சு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி தம்பியை பார்த்து கேட்டா, நான் திருப்பி கேட்டேன், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, அதனாலதாங்க நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நிஜமாலுமே இவன் தான் அடிச்சானா இல்ல அவங்க அடிச்சாங்களான்னு தெரியல. எனக்கு நல்லா தெரியும் என் தம்பி இதை பண்ணிருக்க மாட்டானு, அவங்க தான் இதை பண்ணிட்டு என் தம்பி மேல ஏதோ பழி போடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்க தான் இந்த லேடியை கூட்டிட்டு போய் கூட கையோடவே அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாங்க சொன்னதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கோ, உன் தம்பியை மாட்டி விட்டுருவான், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம இவங்களும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த ஓனர் லேடி மாதிரி முகத்தை மாத்திக்கிட்டு அவங்க தான் இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண சொல்லி மிரட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இவங்க பாத்துட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்த ஆளுங்க யாரு, அந்த குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சேர்ந்த ஆளுங்களா அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஆளுங்க யாரு, எப்படி இருப்பாங்க, அடையாளம் ஏதாவது ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு ஸ்பைஸோட ஸ்மெல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, நீங்களும் உங்க தம்பியும் இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது க்ளூ கொடுத்தாதான் முடியும், தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பதான் இவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து அதே ஆட்கள் நேத்து நைட்டு கூட வந்தாங்க எங்களை மிரட்டுறதுக்காக. ஏன்னா அவங்க எங்க கிட்ட அந்த வீட்டுல இருக்கிற வாடகைக்கு குடியிருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்க இன்னும் அந்த வேலையை முடிக்கலன்றதுக்காக எங்களை வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க கெஞ்சிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நாங்க கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் அங்க ஒரு வேன் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வேனை ஒரு ஆள் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்ததுனால அங்க உள்ள இருந்த 2 பேரை நாங்க பார்த்தோம். அவங்க பேசிக்கிட்ட விஷயமும் கேட்டுச்சு. எங்களை மாதிரியே அங்கேயும் ஒரு ஆள் கெஞ்சிக்கிட்டு இருந்தான், விட்டுடுங்க நீங்க சொன்ன வேலையை நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா.
சரி அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு டிடெக்டிவ போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. ஏதோ டிடெக்டிவ போட்டு தள்ள போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம டிடெக்டிவ் மோஜினை தான் காமிக்கிறாங்க. அந்த இன்ஃபார்மர் எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். டே எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இந்த இடத்த பார்த்தா ஏதோ சீக்ரெட் மீட்டிங் நடத்துற இடம் மாதிரி தெரியுது. நம்ம ஏதோ சீக்ரெட் மீட்டிங் நடத்தவா போறோம் அப்படின்னு கேக்குறாரா. சார் அவன் இங்கதான் சார் இருக்கான், இருங்க சார் அவனை பாத்துடலாம், அதோ வந்துட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் கார் நிறுத்துறான். அங்க மனுஷங்க ஆளாரம் எதுவுமே இல்ல, என்ன இடம்னே தெரியல. இவனும் இவங்க மீட் பண்ண வந்த அந்த ஆளுக்கு போன் பண்ணி பாக்குறான். அவன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறான். போன் எடுக்க மாட்டேங்கிறான். சார் இருங்க சார் நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ காருக்குள்ளேயே விட்டுட்டு அந்த இன்ஃபார்மர் மட்டும் காரை விட்டு இறங்கி போயிடுறான். இவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவரோட காருக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்டெய்னர் ட்ரக் வந்து நிக்குது. அதை டிடெக்டிவ் மோஜின் பார்க்கவே இல்ல. இங்க கங்ஜோ அந்த சிம் சென்டர் லேடிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா, அங்க பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்களா. யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அங்க உட்கார்ந்து எங்கள மாதிரியே ஒருத்தன் கெஞ்சிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா இல்லையா, அவனை தாபோ அப்படின்ற மாதிரி பேர் சொல்லிதான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கங்ஜோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா டிடெக்டிவ் மோஜின் அவரோட இன்ஃபார்மர் பேரை தாபோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த தாபோ எனக்கு போன் பண்ணா, அவனை மீட் பண்றதுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு தான் வேற போயிருந்தாரு. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, எந்த டிடெக்டிவ பத்தி பேசினாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அது சரியா தெரியலம்மா, ஆனா அவங்க ஏதோ டாகுன்னு பேசிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு கிரேசி டாக் நம்மள கடிக்க பாக்குது, அது நம்மள கடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை கொன்னுடணும்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா எனக்கு அது என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம டிடெக்டிவ் மோஜின் டிபார்ட்மெண்ட்ல கிரேசி டாக் அப்படின்ற பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. அப்ப இவங்க சொன்ன அந்த டிடெக்டிவ் மோஜின் தான் கன்ஃபார்மா கங்ஜோக்கு தெரிஞ்சவும் அவ பதறி போயிடுறா. உடனே அவருக்கு போன் பண்றா. இங்க டிடெக்டிவ் மோஜின் இப்பதான் அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரக் நின்னுட்டு இருக்கிறதே கவனிச்சுட்டு அவர் அந்த ட்ரக்கையே பாத்துட்டு இருக்காரு. யார் இவனுங்க இங்க எதுக்கு வந்து நிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது தான் இங்க கங்ஜோ கால் பண்றா. கங்ஜோ ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவ பேசுறத கேட்கவே இல்லை. இவர் பின்னாடி நின்றுட்டு இருக்க அந்த ட்ரக்கையே தான் பாத்துட்டு இருக்காரு. இவர் இப்படி பின்பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி வந்த இன்னொரு ட்ரக் அவர் கவனிக்கவே இல்லை. அந்த ட்ரக் வேகமா வந்து டிடெக்டிவோட காரை இடிச்சிருது. அப்படியே இடிச்சு தள்ளிக்கிட்டே போகுது. பின்னாடி வேற அந்த ட்ரக் நின்றுட்டு இருக்கு. இப்படியே தள்ளிக்கிட்டே போச்சுன்னா அந்த ட்ரக்கோட வச்சு 2 நல்லா நசிக்கிறோம் இந்த காரை. இவர் வேற பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்காரு. அடிச்சு புடிச்சு ஓடி போய் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு ஏதாவது சமாளிக்கலான்னு பார்த்தா சைட்ல காரை நகர்த்துறதுக்கு இடம் கூட இல்ல. அது ஒரு ரொம்ப சின்ன சந்தா இருக்குது. அவர் காரை 2 பக்கமும் நல்லா லாக் பண்ணிட்டு திபுன்னு ஒரு 6-7 பேர் வராங்க. எல்லார் கையிலயும் இரும்பு கம்பி இருக்குது. வந்து கார் மேல ஏறி நின்னுட்டு கார் மேல சைட்ல பின்னாடி முன்னாடி எல்லா பக்கத்துலயும் போட்டு டொம்முன்னு அடிச்சு கார் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தம் எல்லாமே அங்க கங்ஜோக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ பதறி போய் நின்னுட்டு இருக்கா. அவர் ஒத்தையாளா இருக்காரு, கையில எந்த ஆயுதமும் இல்ல. அவனுங்க அவ்வளவு பேரு கையில ஆயுதத்தோட வேற இருக்கானுங்க. அவரால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல, மாட்டிக்கிறாரு. போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் அடிச்சதோட மட்டும் இல்லாம அங்க இருந்து தூக்கிட்டு வேற போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடியாட்கள்ல ஒருத்தன் வந்து காரை திறந்து உள்ள இருந்த டிடெக்டிவோட போனை எடுத்து அதுல இருந்து சிம் கார்டை கழட்டிடுறான். இங்க கால் கட் ஆயிடுது. உடனே இவ ஓஹியனுக்கு கால் பண்ணி டிடெக்டிவ் மோஜினோட போனை ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவனும் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இல்ல மேடம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒன்னா ஒரு போன் உடஞ்சிருக்கணும் இல்லன்னா சிம் கார்டை கலட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே பார்க்கிட்ட அந்த குட் ஃப்ரெண்ட் கம்பெனியை பத்தி கொஞ்சம் டீடைலா விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறாங்க. இப்படி இவ இங்க என்னமோ பரபரப்பா பேசினா, டிடெக்டிவ பத்தி தான் பேசினா, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி வேகமா கிளம்பி போறான்றத அப்சர்வேஷன் ரூம்ல இருந்த டீம் லீடரும் டிடெக்டிவ்ஸும் பார்த்தாங்க இல்லையா. இந்த டிடெக்டிவ் மோஜின் எதுவும் திரும்ப பிரச்சனை பண்ணிட்டானா என்ன அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்றாரு. சார் அந்த பொண்ணு பதட்டப்படுறத பார்த்தா அவர் பிரச்சனை பண்ண மாதிரி தெரியல, அவர் தான் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இன்னொரு டிடெக்டிவ் சொன்னதும் டீம் லீடர் வேகமா ஓடி வந்து கங்ஜோட்ட கேக்குறாரு, டிடெக்டிவ் மோஜினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆக்சிடென்ட், எங்க ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்டா இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. டக்குன்னு கிளம்பி போயிடுறா. ஏன்னா இவளுக்கு தான் இந்த ஆள் மேல நம்பிக்கையே இல்லையே. கங்ஜோ வேகமா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஓஹியன் கிட்ட டிடெக்டிவ் மோஜின் கடைசியா பேசின போனோட லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் கண்டுபிடிச்சு ஒரு ஏரியா பேர் சொல்றான். அந்த ஏரியாவோட ஒட்டுமொத்த சர்வேலன்ஸ் கேமராவையும் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உடனே தேசிக்கு தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி டிடெக்டிவ் மோ வந்து ஒரு இன்ஃபார்மரை பார்க்க போனாரு, அந்த இடத்துல அவருக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, போன் கட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியல, அந்த இன்ஃபார்மரோட நம்பர் எதுவும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அவனோட நம்பர் என்கிட்ட எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயம் இங்க அடியால் ஒருத்தன் டிடெக்டிவ் மோஜினோட போனை எடுத்தான் இல்லையா, அவன் அந்த போன்ல திரும்பவும் சிம் கார்டை போடுறான். சிம் கார்டை போட்டு இவங்க 2 எபிசோடுக்கு முன்னாடி 2 ஃபாரினர்ஸ் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல கூட ஒருத்தன் மியான்மரை சேர்ந்த அசாசின் ஒருத்தன் வந்தாலே அவனும் இவங்க கூட தான் இருக்கான். அவங்கிட்ட இந்த போனை கொண்டு போய் கொடுத்து போலீஸ் இந்த போனை ட்ராக் பண்ணிட்டு வருவாங்க, அதனால இந்த போனை கையில வச்சுக்கோ, அவங்கள டைவர்ட் பண்ணி எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட போனை கொடுத்துடுறான். அவனும் அந்த போனை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு பைக்ல கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இவங்க போனை ஆன் பண்ணிட்டாங்க இல்லையா, உடனே அங்க ஓஹியானுக்கு ஜிபிஎஸ் லொகேஷன் காட்டுது. டிடெக்டிவ் மோஜினோட போன் ஆன் ஆயிடுச்சு, ஜிபிஎஸ் லொகேஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க ஜிபிஎஸ் லொகேஷன் மூவ் ஆகிட்டே இருக்குது. மேபி அவர் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓஹியான் சொல்றானா. இல்ல அவரோட கார் நொறுங்குற சத்தத்தை நான் கேட்டேன்,
கண்டிப்பா அவர் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேசிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி அவர் போனோட ஜிபிஎஸ் லொகேஷன் கிடைச்சிருச்சு, அந்த போனோட லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவனை அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனு வேக வேகமா கிளம்பும் போது இந்த வயலண்ட் கிரைம் யூனிட் வந்து இவனை சுத்து போட்டுடுறாங்க. டிடெக்டிவ் மோஜினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அவர் இன்ஃபார்மர் பார்க்க போன இடத்துல அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கு மேல எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஒரு பேட்ரோல் டீமோட அங்கிருந்து கிளம்பி அந்த போன் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த போன் லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல போனா அவங்களை பிடிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கூட இங்க கங்ஜோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கா. அதை கேட்டு கேட்டு தேசிக் போய்கிட்டே இருக்கான். அப்பதான் ஓகியன் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றான். மேடம், இந்த போன் லொகேஷன் போற ஏரியாவெல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப சின்ன ஏரியா மாதிரி இருக்கு, இதுக்குள்ள கார் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒருவேளை இந்த போன் பைக்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த விஷயத்தையும் தேசிக் கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. இவங்களும் அந்த ஜிபிஎஸ் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த லொகேஷன் இவங்க இருக்கிற இடத்துல காமிக்கும் போது எதிர்த்தாப்புல அந்த அசாசின் பைக்ல வந்து மாட்டிக்கிறான். ரெண்டு பக்கமும் போலீஸ் லாக் பண்ணிடுறாங்க. அவன் பைக்கை கீழே போட்டுட்டு அப்படியே ரன்னிங்ல எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பின்னாடியே தேசிக் விரட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய கேட் இருக்கு, அதுல எகிரி குதிச்சு அவன் தப்பிச்சு போறான். ஆனா அப்படி எகிரி குதிச்சு போகும்போது டிடெக்டிவோட போன் அவன் கீழே போட்டுட்டு போயிடுறான். இப்ப அவனையும் பிடிக்க முடியலையா, எங்க போய் எப்படி டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஓகியன் வேற நம்ம டிடெக்டிவ் மோஜினை மிஸ் பண்ணிட்டோம், போச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு கறிக்கடையை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப கொடூரமா கறியெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆடு மாடு எல்லாம் தோலை உரிச்சு தொங்க போட்டிருக்காங்களா, அதுக்கு நடுவுல நம்ம டிடெக்டிவையும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மயக்கமான நிலைமையில தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரிஞ்சு கண்ணை முழிச்சு எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவரை கடத்திட்டு வந்த ஒரு அடியால் அந்த இன்ஃபார்மரை புடிச்சு இழுத்துட்டு வரான். அவன் இங்க டிடெக்டிவ் கிட்ட வந்ததும் சாரி சார், நான் வேற வழி இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நாய் மாதிரி நடத்த வேண்டிய ஒண்ணு நான் மனுஷ மாதிரி நடத்தினல, அதனாலதான் நீ என்ன நாயின்னு நினைச்சிட்ட அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்றாரா. சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த அடியாளுகிட்ட இவர் புடிச்சு கொடுத்தா என்ன விட்டுடுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுட்டு அங்கிருந்து நைஸா நகர்ந்து போய்கிட்டு இருக்கானா. எங்கடி போற அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்து அவன் நல்லா அடிச்சு மட்டையாக்கிறாங்க. அங்கேயே உனக்கு இது தேவைதாண்டா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க கஞ்சோ யோசிச்சு பாக்குறா. இவ டிடெக்டிவ்க்கு கால் பண்ணதுல இருந்து என்ன மாதிரியான சத்தத்தை எல்லாம் இவ கேட்டா அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. முதல்ல அவர் கால் அட்டன் பண்ணாரு. கால் அட்டன் பண்ணி அவர் என்கிட்ட முழுசா பேசவே இல்லை. ஆனா அதுக்குள்ளேயே கார் கிராஷ் ஆன சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நடந்து வர சத்தம் கேட்டுச்சு, அட்டாக் பண்ற சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா டீப்பா யோசிச்சு பார்க்கும்போதான் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இன்னைக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க, 3040 அப்படிங்கிற ஒரு ஐடல் குரூப்போட கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நடக்க போகுது, அதனால எல்லாரும் மறக்காம மாமமியா நைட் கிளப்புக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. அந்த விஷயம் ஞாபகம் வந்ததுமே ஓகியானுக்கு டிடெக்டிவோட போன் லொகேஷன் கடைசியா கிடைச்சது இல்லையா, அந்த இடத்துல மாமமியான்ற நைட் கிளப் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்றாங்க. இவனு செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா மேடம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த கிளப்பை சுத்தி இருக்கிற சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த கிளப்புக்கு பின்பக்கம் இருக்கிற சர்வேலன்ஸ் கேமராவில் டிடெக்டிவோட கார் நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. மேடம் கார் இங்கதான் நின்றுட்டு இருக்கு, ஆனா அதுல ஆள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா காரோட கண்டிஷனுமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ உடனே தேசிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. டிடெக்டிவ் மோஜினோட கார் நசுங்கி இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது கண்டிப்பா அவருக்கு பயங்கரமா இன்ஜூரி ஆயிருக்கணும், அதனால அவரை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த கார் இருக்கிற இடத்துலதான் சுத்தி எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும், அவங்க போனை வச்சு வேணும்னே நம்மள டைவர்ட் பண்ணி வேற ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்க அந்த மாமாமியான்ற நைட் கிளப்பை சுத்தி இருக்கிற இடத்துல செக் பண்ணுங்க, அங்கதான் எங்கேயோ டிடெக்டிவ் இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இங்க வயலண்ட் கிரைம் யூனிட்டா அவங்களால உட்கார்ந்து இருக்க முடியல. டிடெக்டிவ் மோஜின் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு தெரியுது. இதுல வேற ஃபாரினர்ஸ் எல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த போனை தூக்கிட்டு போனவன் மியான்மரை சேர்ந்தவன் இல்லையா. இது என்னமோ சாதாரண சின்ன விஷயம் மாதிரி தோணல. இந்த டிடெக்டிவ் மோஜின் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போல இருக்கு, பேசாம நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு டிடெக்டிவ் கேட்கிறாரு. அந்த கஞ்சோட ரேடியோவோட நம்ம ரேடியோவே கனெக்ட் பண்ணிட்டு வாங்க கிளம்பலாம், நம்ம போய் டிடெக்டிவ் மோஜினை ரெஸ்கியூ பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலண்ட் கிரைம் யூனிட்டும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க டிடெக்டிவ் மோஜினை தான் காமிக்கிறாங்க. அவரை பாக்குறதுக்காக அந்த கில்லரை நேரடியா கிளம்பி வரான். என்னடா இவன் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கான், உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, நான் உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், ரொம்ப நாளா என்ன நீ தேடிக்கிட்டு இருக்கியே, அந்த கல்பிரட் நான் தான், பாரு தெரியலனா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அதுலயே அவன் பேசும்போது அதே மாதிரியே பல்ல கடிச்சு அந்த சத்தம் போட்டுக்கிட்டே பேசுறானா. ஓ நீதான் அந்த பல்ல கடிக்கிற பரதேசியா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் கேக்குறாரு. அந்த ஸ்கூல் டீச்சரை நான் தான் கொலை பண்ணேன், என்னதானே நீ தேடிக்கிட்டு இருந்த, பாரு உன் முன்னாடி வந்து நின்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ தானடா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். எதுக்குடா என் ஒய்ஃபை கொலை பண்ண அப்படின்னு கேட்டா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் உன் பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துருவா போறா, அதை தெரிஞ்சு நீ இன்னமும் வாழ்க்கையை நரகமா தான் ஆக்கிக்க போற, ஏதோ நீ மட்டும் தான் ஏதோ ஒரே ஒரு டிடெக்டிவ் இந்த நாட்டிலேயே இருக்கிற மாதிரி இல்ல ஓவரா ஆடிட்டு தெரியற, இப்ப நான் உன்னை கொண்டு போட்டா கூட உன் கேஸ் அப்படியே ஒண்ணும் இல்லாம க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, அதனால வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கானா. என் கண்ணு முன்னாடி நிக்காம நான் 1 2 3 என்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ
டிபார்ட்மெண்ட்ல என்ன ஏன் கிரேசி டாக்னு சொல்றாங்கன்றத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்குவ அப்படின்ற மாதிரி சொன்னதும், ரொம்பலாம் துள்ளாத தம்பி, உன்னாலாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அங்க இருக்கிற அடியாட்கள்கிட்ட இவனை பாத்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.